Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்து பண்ணுறீங்களோ ஸோ அந்த டிசிஷனில் ஸ்டாண்டர்டாக இருங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது மண்டே வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன ஆகும் என்னோடய வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 200 EMA லைன் கட் ஆகிட்டு எப்போ நம்ம 18 அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் கரெக்ஷன் ஆகலை. அதாவது இப்போ மேலே போனால் என்னவா மாறும், அது ரெசிஸ்டன்ஸாக மாறும். ரைட், இப்போது நமக்கு வந்து இந்த ரவுண்ட் லெவல் வந்து 18,000 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே சப்போர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 17,400 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் 17,200 வந்து செகண்ட் சப்போர்ட் லெவலும் கீழே இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தவரையிலும் இது சரி. இப்போது ப்ரைஸ் அபோவ் எதுக்கப்புறம் மேலே போகலாம், பையிங் சைடு போகலாம் அப்படின்னா, அதாவது ப்ரைஸ் வந்து அந்த மண்டே மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இந்த ஏரியா ரீடெஸ்ட்டுக்கு இல்லை எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் வந்து பையிங் எடுக்கலாம். எது வரலாம் 18,000 வரலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதாவது இதுக்கப்புறம் க்ளோசிங் கொடுக்கணும். சும்மா ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு உள்ளே போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ட்ரெண்டு வந்து இப்போ டவுனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. மேலே என்னத்துக்கு போதுன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போகுது. அந்த 200 EMA லைன் வந்து மேபி இந்த இடத்துல வந்துடுச்சுன்னா ஸோ 17,900 அந்த ரேஞ்சுக்கு டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு ரிஜெக்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து ப்ரைஸ் உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே நடக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் திரும்ப வந்து சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் வந்து 17,400, செகண்ட் லெவல் வந்து 17,200 வரை நீங்கள் நிஃப்டி 50 எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட். இது ஓகே, பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதுவும் 200 EMA லைன் கீழே கட் ஆகிட்டு வந்திருக்கு. கீழே வந்து 37,200 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட், அந்த மேஜர் சப்போர்ட் ஒன்றும் இல்லை அந்த டைமில். அப்போது ஸோ இப்போ வந்து திரும்பவும் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆனது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த லெவல் போனால் 38,000 ரவுண்ட் நம்பருக்கு தான் வந்து ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி மார்க்கெட் உங்களுக்கு மண்டே வந்து ஒரு கேப் அப் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வந்து கன்சாலிடேஷன் ஆகும். அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் அங்கேயே நிற்குது அப்படின்னா உங்களுக்கு அப்பர் சைடு பிரேக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே இடத்துல உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வருதுன்னா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. எதுக்கு இந்த ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வரும் அப்படின்றது 37,400 வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த பக்கம் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு டபுள் பாட்டமாக கிரியேட் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட்காக வரலாம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேட் தான், கொஞ்சம் ரிவர்ஸ், அதாவது ரீடெஸ்ட்காக வரத்துல வந்து சேல் பண்ணி பை பண்ணுவாங்க இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன இந்த லெவல்லாம், இதெல்லாம் வந்து உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல். ஸோ அது நீங்கள் கணக்கு வச்சுட்டு நீங்கள் சேல் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாருதி ஸ்டாக் தான். மாருதியில் வந்து என்னோடய வியூ வந்து பை சைடு இருக்குது ப்ரோ. அதாவது எவ்ரி நீங்கள் பிரேக் அவுட் மிஸ் பண்ணாமல் பையிங் சைடு யூஸ் பண்ணலாம் தெரியுங்க. ஏன் அப்படின்னா 200 EMAக்கு மேலேயும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் நமக்கு வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷனாக ஆகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு பிரேக் அவுட் இருந்ததுங்களா, ரைட் அங்கேருந்து மேலே போயிட்டுருக்குது. ஸோ திரும்பவும் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். மேலே அது எதுவும் டார்கெட் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா, அதாவது உங்களுக்கு 8,300 8,330 அந்த ரேஞ்ச் வரலாம் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் போகும். ஓகே, ஏன்னா வந்து ட்ரெண்ட் நல்லா ஸ்மூத்தாக அப்லோ போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ரைஸ் இங்கேருந்து அப் ஆனது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவில் கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஸோ மேலே அப் மூவ் அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து பையிங்கான வாய்ப்பு, ஏன்னா 200 EMA கட் ஆகிட்டு திரும்ப உள்ளே வந்துடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய லைக்ஸ் தான் வந்து என்னோட மோட்டிவேஷனாக வந்து அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதானியில் பார்த்திங்க அப்படின்னா இது சார்ட் உள்ள அதானி பாருங்கள். இதுலேயும் வந்து பையிங் சைடு தான் என்னோடய வியூ இருக்குது. ஏன் அப்படின்னா, சார் நீங்கள் கேட்கலாம் 200 EMA ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லுதுன்னா இந்த ரேஞ்சு கட் ஆனால் நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல்.
ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டு ரெண்டு டைம் 3 டைம் எடுத்திருக்கு பாருங்கள். இது 1, இது 2, இது 3. ஸோ இந்த இடத்துல திரும்ப உங்களுக்கு இந்த 200 AM லைன் கட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா திரும்ப வந்து நீங்கள் பையிங் செல்லுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். இதில் வந்து க்ளீனாக நல்லா ஸ்ட்ராங்காக இது பாருங்கள். இது கண்டினியூ ஆகுது பாருங்கள். இதோடைய சப்போர்ட்டில் வந்து கண்டினியூ ஆகுது பாருங்கள். 1 2 3 4 5 6 இடத்துல வந்து மல்டி டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதன் லெவல் பிரேக் பண்ணலாம். ஆனால் இதே நமக்கு ஹையர் லெவலில் பிரேக் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த லெவலில் ஹையர் லெவல் பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கன்சாலிடேஷன் திரும்ப அந்த லெவல் ஹையர் லெவல் பிரேக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேல் சைடு தான் நம்ம லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வரோம். நம்ம லாஸ்ட் வீக் பார்க்குறோம். ஓல்டு சப்ஸ்கிரைபர் தெரியும். பிரேக் டவுன் நிறைய பிரேக் டவுன் சான்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. திரும்பவும் நான் சொல்கிறதில்ல, எவ்ரி பிரேக் டவுன் மிஸ் பண்ணாதீங்க. ப்ரைஸ் ரீடெஸ்ட்டுக்காக மேலே போகுது, கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கட்டும், டர்ன் லைன் ட்ரா பண்ணுங்கள். இதில் அகைன் உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை நீங்கள் தாராளமாக தரலாம். என்ன நல்ல ஒரு ஸ்மூத்தான சார்ட், இதில் ஒரு ஈஸியான ட்ரேட்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாக்காட் ஃபார்மாலையும் உங்களுக்கு சேல் அண்ட் பைக்கான வியூ தான் இருக்குது. ஏன்னா அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ப்ரைஸ் ரீடெஸ்ட்காக 415 மேலே போகும். ஸோ அந்த இடத்துல திரும்ப வந்து சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து இதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்காகவும் 200 EM லைன் கீழே வருது. ஸோ இந்த மல்டி டைம் ஃபிலிம்லேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது 415 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதுலேயும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அந்த லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லை, அதுவும் ஃப்ரீ தான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன வீடியோஸ் வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினாருடைய லிங்க்கை கூட உங்களுக்கு என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.